வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன். இன்று தமிழ்நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு சம்பவத்தை பற்றிய தொகுப்பு தான் இந்த தொகுப்பு. அதிகார மையத்தின் ஒரு அசுர தாக்குதல் என்றே இதை சொல்லலாம். ஏனென்றால் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கும் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அஜித் என்ற ஒரு பையனின் ஒரு அபத்தமான ஒரு கொலையானது நிகழ்ந்திருக்கிறது. இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பையன். இவர் தனது வாழ்வாதாரத்திற்காக தன் தாய் மற்றும் தம்பியுடன் வசித்து வருகிறார் திருப்புவனத்தில். மணப்புரம் கோயிலில் இவர் செக்யூரிட்டியாக தற்காலிக பணியாளராக சேர்ந்துள்ளார். அங்கு நடந்தது என்னவென்றால், நிகிதா என்னும் ஒரு பெண்மணி அவர் தன் தாயாருடன் அங்கு வந்திருக்கிறார். வந்துவிட்டு கோயிலில் தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கிறார். சென்ற பொழுது அங்கு இருக்கும் செக்யூரிட்டியிடம் சக்கர நாற்காலியில் தனது தாயை அழைத்து செல்ல, ஏனென்றால் அவர் முடியாதவர், ஆனால் சக்கர நாற்காலியில் அழைத்து செல்ல அவர் கேட்டிருக்கிறார். அதையும் அந்த அஜித் என்னும் உயிரிழந்த நபர் சரி என்று சொல்லிக்கொண்டு அதை சென்று சுற்றி காட்டியிருக்கிறார். விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது தனது காரின் சாவியை அவரிடம் கொடுத்து, நீங்கள் போய் எனது காரை பார்க் செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பெண்மணி. சோ காரின் சாவியை வாங்கி கொண்டு அவர் அதை கார் ஓட்ட தெரியாது என்று சொல்கிறார்கள். அது யார் பார்க்கிங் செய்தார் என்பது மூன்றாம் தரம், அதை விட்டு விடுவோம். திரும்பி வந்த பொழுது அவர் இந்த சுற்றி காட்டியதற்காக அந்த பெண்மணியிடம் 500 ரூபாய் கேட்டதாக ஒரு தகவல் வருகிறது. அது எவ்வாறு 500 ரூபாய் கேட்டார் என்று ஒருபுறம் சொல்கிறார், ஒருபுறம் அது மாதிரி நடக்கவில்லை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி விஷயம் இருக்கும் பொழுது அந்த பெண்மணி 500 ரூபாய் தர மறுக்கிறார். பிறகு ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதில் அவர் சொல்லிவிட்டு சென்றதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று. இது எப்படி என்பது தெரியவில்லை. ஆனால் அதிகார துஷ்பிரயோகமானது அங்கு நடந்தேறி இருக்கிறது. ஒருவர் மேல் ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் என்றால் அவருக்கு எஃப்ஐஆர் போடுவது என்பது இயற்கையான காவல் நடைமுறை. இந்த காவல் நடைமுறையானது திருப்புவனம் காவல் நிலையத்தில் அரங்கேறியதா என்றால் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் மேல் அதிகார மட்டத்தில் இருக்கும் நபர்கள் இவருக்கு பரிந்து பேசிக்கொண்டு அங்கிருந்து அதிகார மையத்தில் இருந்து கூப்பிட்டு டிஎஸ்பி, ஏஎஸ்பி இது போன்ற அவர்களின் நபர்களை தொடர்பு கொண்டு ஒரு தனிப்படையை அனுப்பி ஒருவர் அவரை கைது செய்து அவரை சட்ட காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டுமே தவிர அதை விட்டு தாமாக சென்று அந்த இளைஞரை துன்புறுத்தி படுகொலை செய்திருப்பது மிக பாதகமான செயல். இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. இருந்தாலும் இது முடிவுக்கு வரும்பொழுதுதான் என்ன மாதிரி விஷயம் என்பது தெரிய வரும். அது ஒருபுறம் இருக்கட்டும். அதை மறைந்திருந்து வீடியோவாக எடுத்தவர் சக்தீஸ்வரன் என்னும் ஒரு நபர். அவர் மேலேயே காவல்துறையானது ஒரு கம்ப்ளைண்டை பதிவு செய்துள்ளது. அவர்தான் அந்த அஜித் என்னும் இளைஞரை அடித்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் விட்டார் என்பது போல ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறது. ஆனால் அதை முழுக்க மறுத்துள்ளார் அந்த சக்தீஸ்வரன் என்னும் நபர். அவர் சொல்லிவிட்டார். உண்மையில் அந்த நபருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு வீடியோ எடுத்துள்ளார். அதில் அப்பட்டமாக காவலர்கள் அஜித் என்ற இளைஞரை மிகவும் கொடூரமாக அடிப்பதை பிவிசி பைப்புகளாலும் லத்தியாலும் கிடந்த கம்பிகளாலும் அடித்து துன்புறுத்தி இருப்பது போன்ற வீடியோவை அவர் எடுத்து நேராக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். தானும் நேராக போய் சாட்சியம் அளித்திருக்கிறார். அவர் இன்று காலையில் ஒரு பிரஸ் மீட்டில் சொல்கிறார், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இருப்பினும் நான் என் உயிர் பாதுகாப்பு கேட்டு கமிஷனர் ஆபீஸில் நான் மனு கொடுத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு சொல்லை சொல்லியிருக்கிறார். இதற்கு பொதுமக்களும் வெகுண்டெழ வேண்டும். அரசியல் கட்சிகளும் அரசியல் சாயம் பூசாமலும் மதச்சாயம் பூசாமலும் ஜாதி சாயம் பூசாமலும் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு தன் இடத்தில் இருக்கும் ஒரு மகன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்ற உணர்வோடு சென்று குரல் எழுப்பி அவருக்கு ஒரு நீதியை பெற்று தர வேண்டும். ஏனென்றால் ஒரு குடிமகனை காக்க வேண்டிய அரசாங்கமே ஒரு குடிமகனை கொல்வது என்பது மிகவும் இழிவான ஒரு செயல். இதை நான் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு. மற்றொரு செயல், அங்கு இருக்கும் அமைச்சர்களும் சரி, அங்கு இருக்கும் ஆளுங்கட்சியின் பிரமுகர்களும் சென்று அந்த இளைஞரின் தாய்க்கும் அவரது தம்பிக்கும் ஆறுதல் சொல்வது போல் ஆறுதல் சொல்லிவிட்டு இனமான காவலர்களை தூக்கி நிறுத்தி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு மிக கொடூரமான செயல் என்பதை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். மேலும் பல கட்சிகள் அங்கு போகின்றன. போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதனால் என்ன பயன்? போன உயிர் திரும்பி வருமா? இதை யார் கேட்பது?
நீதிபதி அவர்கள், நீதி அரசர்கள் ஒரு சரியான ஒரு தீர்ப்பையும் சொன்னார்கள். தீர்ப்பு என்பதை விட ஒரு காரசாரமான ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார். யார் இதை எதை செய்தாலும் சரி, கண்டிப்பாக இதற்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார். ஆளும் கட்சியின் அதிகாரத்திற்கும் அதிகாரத்தன்மையை படைத்திருந்த மக்களின் அதிகாரத்தன்மையும் அதிகார மையத்தில் இருந்து வந்த செயல்களையும் ஏற்றுக்கொண்டு செய்கின்ற காவல்துறை அதிகாரிகளையும் ஏவலாளிகளையும் இப்பொழுது அவர்களை கொலையாளிகள் கூட என்று சொல்லலாம், அந்த அளவிற்கு சென்று விட்டது. ஆதலால் அரசாங்கமானது, முதல்வர் அவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு இது போன்ற காரியங்களில் தனது இரும்பு கரத்தை கொண்டு அடக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்று இனி நடக்காமல் தமிழகத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அஜித் என்ற இளைஞரின் மரணமானது இத்துடன் முடிவடைய வேண்டும். இதற்கு அப்புறமும் பிறகும் வேறு ஏதாவது இது போன்ற செயல்கள் நடைபெறாத வண்ணம் தமிழக அரசானது முன்னடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய இழப்பீடும் மட்டுமன்றி இது போன்ற செயல்கள் மீண்டும் நடைபெறாத வண்ணமும் சக்தீஸ்வரன் என்றும் அந்த இளைஞருக்கு முழு பாதுகாப்பு அளித்து இந்த நீதிபதி விசாரணையானது சரியாக சென்று வர அரசு ஆவணம் அளிக்க வேண்டும் என்றும் உறுதியளிக்க வேண்டும் என்று கூறி இந்த வைபர் வாய்ஸ் சேனல் வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.